ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய மகத்துவங்களை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய அந்த கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி தொடங்கிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினை பற்றின மென்மையான காரியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகின்ற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது போன்று இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள தேவந்தாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி 1911, சரிங்களா? ஸோ கேள்வி என்ன பண்ணலான்னா நம்ம வாசிக்கலாம். மோசேக்குள் அமழ்த்தப்பட்ட மனுஷனாக கர்த்தர் இயேசு இருந்தாரா? மோசேக்குள் அமழ்த்தப்பட்ட மனுஷனாக கர்த்தர் இயேசு இருந்தாரா அப்படின்றது. ஸோ எல்லாருக்கும் மைண்டில் அந்த சம்பவம் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் நேரத்துக்கு, சரிங்களா? எல்லோரும் மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாருன்னு வருது இல்லையா? அதுதான் அங்கே கோட் பண்ணி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் கேள்வியை. இப்போது பதிலுக்குள்ளே கடந்து போகலாம். கேள்வி என்னது? மோசேக்குள் அமிழ்த்தப்பட்ட மனுஷனாக கர்த்தர் இயேசு இருந்தாரா அப்படின்றது கேள்வி. பதில்: இஸ்ரேல் ஜாதி முழுவதும் மோசேக்குள் மூழ்கியிருந்து, இஸ்ரேல் ஜனங்கள், அந்த தேசம் முழுவதுமாக அந்த ஜாதி மக்கள் எல்லாருமே மோசேக்குள் மூழ்கி இருந்தது. மோசே யூத ஜாதி முழுமைக்கும் மத்தியஸ்தராக அல்லது பிரதிநிதியாக இருந்தார். திரும்பவும் அந்த பதிலை படிச்சிடலாம். இஸ்ரேல் ஜாதி முழுவதும் மோசேக்குள் மூழ்கி இருந்தது. மோசே யூத ஜாதி முழுமைக்கும் மத்தியஸ்தராக அல்லது பிரதிநிதியாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒட்டுமொத்தமாக மோசேக்குள் மூழ்கி இருந்த அந்த காரியமானது, மூழ்கி இருந்தது. மோசே யூத ஜாதி முழுமைக்கும் மத்தியஸ்தராக அல்லது பிரதிநிதியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாங்க, கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. தொங்கிக் கொண்டிருக்கும் மேகமும், தொங்கிக் கொண்டிருக்கும் மேகமும், கடல் ஒவ்வொரு பக்கமும் இருக்க, மேலே மேகம் தொங்கிட்டு இருக்குது, இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் கடல் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? தொங்கிக் கொண்டிருக்கும் மேகமும் கடல் ஒவ்வொரு பக்கமும் இருக்க, செங்கடல் வழியாக அவர்கள் பிரவேசிக்கும் போது, செங்கடல் வழியாக அவர்கள் பிரவேசிக்கும் போது யூத ஜாதி முழுவதும் மோசேக்குள் மூழ்கியிருந்தனர். ஸோ இந்த நிலைமையில தான் இந்த யூத ஜனங்கள் அனைவரும் மோசேக்குள் மூழ்கியிருந்தனர். இதுதான் மோசேக்குள்ளான அவர்களுடைய மூழ்குதல் ஆகும். இதுதான் மோசேக்குள்ளாக அவர்களுடைய மூழ்குதல் ஆகும். என்ன சொல்ல வந்தாரு? மேலே மேகம் தொங்கிட்டு இருக்குது, இந்த சைடில் கடல், இந்த சைடில் கடல், நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா செங்கடல் வழியாக போகிறாங்க. இதுதான் மோசேக்குள்ளாக மூழ்கியிருப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறார். சொல்லிட்டு கர்த்தர் கிறிஸ்து யூத ஜாதியை சேர்ந்தவரானதால் நிச்சயமாக அவர் மோசேக்குள்ளாக மூழ்கியிருந்தார். ஆமாம், கரெக்ட் தான். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு யூத மனிதனாக தானே வந்திருந்தாங்க. அப்போ அவர் மோசேக்குள்ளாக தான் மூழ்கியிருந்தார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் மோசேக்கு பொறுப்புடையவராக இருந்தார். அவர், நம்முடைய ஆண்டவர், மோசேக்கு பொறுப்புடையவராக இருந்தார். அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு பொறுப்பாளராக இருந்தார்.
பாருங்க, திரும்ப வாசிக்கலாம். கர்த்தர் கிறிஸ்து யூத ஜாதியை சேர்ந்தவரானதால நிச்சயமாக அவர் மோசேக்குள்ளாக மூழ்கியிருந்தார். அவர் மோசேக்கு பொறுப்புடையவராக இருந்தார். அப்படின்னு அர்த்தம்னா நியாயப்பிரமாணத்தெல்லாம் கடைபிடிக்கணும், அது அந்த பொறுப்பு நம்முடைய ஆண்டவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்றார். அவர் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு பொறுப்புள்ளவராக இருந்தார். மற்ற எந்த யூதனை போல துல்லியமாக, குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லாமல் நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் கர்த்தர் இயேசு பொறுப்பு வாய்ந்தவராக இருந்தார். ஸோ மற்ற யூதர்களைப் போல இல்லாமல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா அம்சத்திற்கும் பொறுப்புடையவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அடுத்ததில் திரும்ப அதை படிச்சிடுறேன். நான் பேசும்போது மாறினா கூட இங்கே படிக்கும்போது கரெக்டாக வந்துடும், நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? மற்ற எந்த யூதனைப் போல துல்லியமாக, குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இல்லாமல் நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் கர்த்தர் இயேசு பொறுப்பு வாய்ந்தவராக இருந்தார். அவருக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் போலவே, அவருக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் போலவே அவருக்கும் மற்ற யூதர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருந்தது. இது நம்முடைய இயேசு கிறிஸ்து, இது புறஜாதிகள், வித்தியாசம் இருக்குது. இது நம்முடைய இயேசு கிறிஸ்து, யூதர்கள், வித்தியாசம் இருக்குது. ஸோ புறஜாதிகள் போலவே யூதர்களுக்கும் அதே மாதிரி தான் நிலைமை. என்ன நிலைமை? ஆனால் இயேசு கிறிஸ்துக்கும் புறஜாதிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நியாயப்பிரமாணம் கீழ்ப்படி இல்லை, நியாயப்பிரமாணம் கிடையாது அப்படின்னு இருக்குல்ல, கடைப்பிடிக்கலன்னு இருக்குல்ல, அதே போல் தான் யூதர்களும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? திரும்ப வாசிச்சிடலாம். அவருக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் போலவே, அவருக்கும் புறஜாதிகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் போலவே அவருக்கும் மற்ற யூதர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் இருந்தது. அவர் பூரணமுள்ளவராக இருந்தார். மனுக்குலத்தின் அனைத்து சந்ததியும் குறைபாடு உள்ளவர்களாகவே இருக்கின்றனர். ஸோ இதனால தான் யூதர்கள் புறஜாதிகள் வித்தியாசத்தை சொன்னார் நினைக்கிறேன். அதுதான் கரெக்டாக இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னதை விட இது இன்னும் பெஸ்ட்டான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அப்போ என்ன பெஸ்ட்டான விளக்கம்? யூதர்கள், புறஜாதிகள், நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? அப்போ ஆண்டவரை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாருமே குறைபாடு உள்ள மனிதர்களாக இருந்தனர். அதனால தான் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் கொண்டு வந்து நிற்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் நம்முடைய ஆண்டு இருக்காங்க. வித்தியாசமே கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. என்ன ஒரே மாதிரி? எல்லாரும் குறைபாடு உள்ளவர்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் அங்கே முக்கியமான பாயிண்டாக நம்ம கவனிக்கிறோம். அது திரும்ப வாசிச்சிடலாம். மனுக்குலத்தின் அனைத்து சந்ததியும் குறைபாடு உள்ளவர்களாய் இருந்தனர். அவரால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடிந்தது. ஸோ மனுக்குலத்துடைய எல்லாருமே குறைபாடுகளாக இருந்தாங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடிந்தது. மனுக்குல சந்ததியில் எவரும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவங்க குறைபாடுள்ள ஜனங்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்து எந்த குறைபாடும் இல்லை. அவர் பூர்ணமாக நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிஞ்சார். தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்பு கொடுத்தாருலாம் நமக்கு தெரியுது. இங்கே மனுக்குலம் என்ன பண்ண முடியல? நியாயப்பிரமாணத்தை அதுக்கு கீழ்ப்படிய முடியல. ஏன்னா எல்லாரும் குறைபாடுள்ள ஜனங்களாக இருக்கிறாங்கிறத அவர் ஏற்கனவே பதிவு செய்துட்டார். படிக்கும்போது அவர் பூரணமுள்ளவராய் இருந்த காரணத்தால் அவர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடிந்தது. மோசே கொடுத்த அந்த மேன்மையான நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ள முடியாது. மோசே அவர்கள் கொடுத்த அந்த மேன்மையான நியாயப்பிரமாணத்தை நாம் கை கொள்ள முடியாது. ஏனெனில் நாம் எல்லோரும் குறைபாடு உள்ளவர்கள். உள்ளவர்கள். ஆகவே நம்முடைய குறைவை சரி செய்ய நமக்கு ஒருவர் தேவைப்பட்டார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கேள்வி என்னது? மோசேக்குள் அமழ்த்தப்பட்ட மனுஷனாக கர்த்தர் இயேசு இருந்தாரா? ஆமாம், இருந்தார். மாற்று கருத்தை இல்லைன்னு சொல்லிட்டார். சரிங்களா?
அப்படி இருக்கும் பொழுது அவர் பூர்ண மனுஷனாக இருந்தார், நியாயப்பிரமாணம் முழுவதையும் கடைபிடித்தார். நம்மளும் சரி யூதர்களும் சரி கடைபிடிக்க முடியாது. ஏன்னா குறைபாடு உள்ளவர்கள் இந்த குறைபாடுகளை சரி செய்ய ஒருத்தர் தேவைப்பட்டார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? பண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மிகவும் பிரயோஜனமான காரியங்களை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். தொடர்ந்து தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக ஆச்சரியமான காரியங்களை நீர் எங்களுக்கு புரிய வைத்தீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வளரக்கூடிய காலங்களில் இன்னும் இதே போல அநேகமாயிரம் காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யண்டமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.